இதோடு சேர்த்து என்னுடைய அனுபவத்தில் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு எக்ஸசைஸ், இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, கை விரல், நடுவிரல், பின்னாடி ஆள்காட்டி விரல் அப்படி வச்சுக்கோங்க. கண்ணுக்கு பக்கத்தில் இமை தொடங்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கண்குழி எலும்பு மேலே விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி காதுக்கு அருகில் சென்று காதின் பின்புறம் வந்து காதின் பின்புறமாக கழுத்து தசை நாரில் அழுத்தி அப்படி ரிலீஸ் பண்ணும்போது முடிக்கணும். எகைன் மீண்டும் கண்ணை மூடி இது செய்யும்போது அழுத்தம் கொடுக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும், கீழே வந்து ரிலீஸ் பண்ணும்போது மூச்சை வெளியிடணும். இது காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஐ வாஷ் பண்ணோன்னே 10லிருந்து 15 தடவை அது மாதிரி செய்யணும். இது நம்பர் 1. கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்குழி எலும்பையும் அக்குப்ரெஷர் அழுத்தம் கொடுக்க வேண்டும். புரியுதா? C1 C2ன்னு சொல்லக்கூடிய 1வது 2வது கழுத்தெலும்பிலிருந்து மண்டையோடும் முதுகுத்தண்டோடமும் இணையக்கூடிய ஆக்சிஸ் போன் ஜாயிண்ட்லேருந்து வரக்கூடிய கிரேனியல் நெர்வ், அதுதான் கண்ணுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான நரம்பு. அந்த நரம்பை கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம கண்ணாடி போடக்கூடிய அந்த லைன்லேயே போயிட்டு காதுக்கு பின்னாடி வந்து முடிகிறதுலேருந்து காது மடலினுடைய பின்புறம் இந்த பள்ளத்தில் தான் அந்த நரம்பு ட்ரைஜிமினல் நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய கிரேனியல் நெர்வ் 12 நரம்பை தூண்டக்கூடிய புள்ளி அக்குபஞ்சரில் இருக்குது. ட்ரிபிள் ஆர்மர் 17. அந்த பாயிண்ட்டை அழுத்தி இங்கே எல்லாம் 18ங்கிற எண்டோக்ரைன் பாயிண்ட்டை அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா கண் நரம்புகள், முக்கியமாக ரெட்டினா நரம்புகள் கிளர்ச்சி அடையும். கண்ணுக்கு ஒளி பொருந்திய பார்வை கிடைக்கும். இது அக்குப்ரெஷரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எளிமையான ஒரு எக்ஸசைஸ். மேலே செய்கிறது ப்ளஸ் கீழே.